திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். உதவி பொருட்களுடன் காசா நோக்கி சென்ற படகு தடுத்து நிறுத்தம். கிரேட்டா தன்பர்க்கை கைது செய்தது இஸ்ரேல். பாலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேல் இராணுவம் மேற்கொண்டிருக்கும் தாக்குதலுக்கு எதிராக பிரபல சூழ்நிலையில் ஆர்வலரான கிரெட்டா தன்பர்க் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார். இந்நிலையில் நிவாரணப் பொருட்களுடன் அவர் காசாவுக்குள் நுழைய முயன்ற நிலையில் இஸ்ரேல் கடற்படை அவரை கைது செய்திருக்கிறது. போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த நிவாரண உதவிகளை இஸ்ரேல் திடீரென முழுவதுமாக நிறுத்தியிருந்தது. சர்வதேச அளவில் இது கடுமையான விவாதங்களை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்பொழுது நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஆனால் முழுவீச்சில் இந்த பணிகள் நடைபெறவில்லை. எனவே கிரெட்டா தன்பர்க் பாலஸ்தீனிய வம்சாவளியை சேர்ந்தவரும் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆன ரிமா ஹாசன் என 12 தன்னார்வலர்களுடன் நிவாரணப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு காசாவை நோக்கி கடல் வழியாக மாட்லின் என்னும் படகில் புறப்பட்டார். இந்த பயணத்தை சுதந்திர புளோரிடா கூட்டணி என்கின்ற தன்னார்வ அமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது. கடந்த வாரம் இத்தாலியில் சிசிலி கடற்கரையில் இருந்து பயணத்தை கிரெட்டா தன்பர்க் தொடங்கியிருந்தார். படகு இன்று அதிகாலை காசாவை நோக்கி வந்தது. ஆனால் காசாவின் கடற்பரப்பு முழுவதும் இஸ்ரேலிய கடற்படையினரால் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. எனவே கிரெட்டோவை அவருடன் வந்த தன்னார்வலர்களையும் கடற்படையினர் வழிமறித்து கைது செய்தனர். இதனால் நிவாரணப் பொருட்கள் காசாவுக்குள் கொண்டு சேர்க்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட கிரெட்டா விளம்பர நோக்கங்களுக்காக இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறார் என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டி இருக்கிறது. கிரெட்டா மற்றும் அவருடன் வந்த 12 பேரும் விரைவில் அவரவர் நாடுகளுக்கு நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. ஹமாஸை அழிப்பதுதான் நோக்கம் என்று சொல்லி இந்த போரை இஸ்ரேல் தொடங்கியது. ஹமாஸின் முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டு விட்டனர். இருப்பினும் போர் நிற்கவில்லை. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கிய இந்த போரில் ஏறத்தாழ 54,000 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர். ஐநா பாதுகாப்பு சபையில் கடந்த வாரம் போர் நிறுத்தம் குறித்து தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அமெரிக்கா இந்த தீர்மானத்தை தனது வீடோ அதிகாரத்தையோ பயன்படுத்தி ரத்து செய்துவிட்டது. மறுபுறம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செல்லும் நிவாரணப் பொருட்கள் கடுமையாக குறைந்திருக்கிறது இஸ்ரேல். எனவே கடும் பஞ்சம் காசாவை வாட்டி வதைத்து கொண்டுள்ளது. இந்த பின்னணியில்தான் கிரெட்டா தன்பர்க் காசாவுக்கு பயணித்தார். அவரை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தி தற்பொழுது கைது செய்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.